வணக்கம் மக்களே, இது ஒவ்வொரு அடுத்த ஒரு எபிசோடு. இது நம்ம ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணி மேலே போர்டெலாம் லே பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் பெண்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அந்த பார் பெண்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 விஷயம் நீங்கள் நல்லா ஷார்ப் ஆச்சுன்னா தெரியும் உங்களுக்கு. குறிப்பிட்ட இடைவெளி விட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பீம் போது பார்த்தீங்களா, அந்த பீமோட திக்னஸ் பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு கம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங்காக போட்டுருப்போம். நாங்கள் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஸ்லாபோட மெத்தடாலஜி எப்படி பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி எங்கெங்கே வெல்டு பண்ணணுமோ அங்கே ஜாயினிங் வரலாம் வெல்டு பண்ணியிருக்கோம். ஸோ எங்கேயுமே எந்த ஒரு லேக்கிங் இருக்கக்கூடாது. கட்டுக்கம்பி போட்டாலும் லேப்பிங் கொடுக்குற இடத்துல ஃபுல்லாக லேப்பிங்கே பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் கிடையாதுங்க. சஃபிஷியண்டாக 4x4 ஃபீட் வந்து நாங்கள் லேப்பிங் கொடுத்து அது வெல்டு அடித்து ஸோ கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரென்த் அண்ட் வைஸ் எங்கேயுமே குறை இருக்கக்கூடாதுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணோம். பழமையான கட்டிடம், இன்னும் நாங்கள் பண்ண வேலை பேர் சொல்கிற மாதிரி இருக்கணுன்றக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி என்ஷூர் பண்ணி தான் நாங்கள் வேலை பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கும் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அண்டர் த ஸ்பெசிஃபிக் குவாலிஃபைடு பீப்புளோட சூப்பரேஷனில் இந்த ஒர்க்கில் நடக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூம் காங்கிரீட்டை யூஸ் பண்ணி நாங்கள் காங்கிரீட் போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்க, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் ஒரே இடத்துல கொடுக்கூடான்றக்காக நாங்கள் பிரித்து நாங்கள் பண்ணிட்டு போனாங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் வந்து இந்த மாதிரி நாங்கள் லேயரிங் லெவலிங் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, தண்ணி நிப்பாட்டுறதுக்காக. இதெல்லாம் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்காக விடப்பட்ட ஹோல்ஸ். இது வந்து ஏஎல்சி பிளாக்கை யூஸ் பண்ணி அங்கே கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்குங்களா, அதனால ஃபில்லர்ஸ் துருக்கி அடிக்கிறதுக்காக லைட் வெயிட் பிளாக்ஸை வாங்கி அதை டெவலப் பண்ணி அதை மட்டம் போட்டு வாட்டர் ப்ரூஃபிங் எல்லாம் நாங்கள் பண்ணியிருப்போம். நாங்கள் எக்ஸிஸ்டிங் இதில் பண்ணிட்டு தான் இதை மேலே இது பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங் டைல் ஒட்டுறதுக்காக இது வெயிட்லெஸ் பிளாக் யூஸ் பண்ணி சுருக்கி அடிச்சுக்கிற வேலை ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னும் இதோட தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் சந்திப்போம். மீண்டும் விடைபெறுவது உங்கள் ரெய்னா சொல்யூஷன். ஜெய்ஹிந்த்.